ஐயோ ஐயோ லவ் டுடேக்கு அடுத்து வேற மாதிரி நான் மணிகண்டன் எப்படி குடும்பஸ்தனில் அழ வச்சாரோ அதை விட அவர் அழுகிற சீனா நமக்கு அழுகும் தோணும். கண்டிப்பாக கண்டிச்சு எல்லாருக்குமே இவெல்லாம் அழுதுட்டாங்க, ஒரு பக்கத்தில் இருந்தவங்க அழுதுட்டேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரா வந்து டிராகன் இருக்க போது. உண்மையிலே பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகர். மிடில் கிளாஸாக இருந்து நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும். இந்த படம் வந்து டான் படம், லவர் படம், டாடா படம் இதெல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தாடிலாம் புள்ள இருந்துச்சு அவர் அழுகிறது. நமக்கு வந்து ஒரு பாயிண்டில் கூட போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்து. உண்மையிலேயே அழுவச்சிட்டாரு. டானை விடவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழுதுட்டேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. டிராகன் அட்டகாசமாக இருக்குது. ஓமை கடவுளைக்கு அப்புறம் அஸ்வத்தோட ஒரு படம் வருதுன்னு அது எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ரைட்டிங்கில் ஓமை கடவுளைக்கு அடுத்த லெவல் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி பிரதீப்பும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன், எமோஷன் எல்லாமே. பட் நடுவில் அப்பப்போ தனுஷ் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாரு. அதை மட்டும் அவர் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். டான் வந்து வெறும் காலேஜ் மட்டும் தான் இருக்கும். பட் இது வந்து டான் ஓமை கடவுளைக்கு அடுத்த லெவல்னு சொல்லுவேன் நான். ஆமாம், உண்மையிலேயே அழவச்சிட்டாரு. அப்பா சென்டிமெண்ட்டு டானில் எந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆச்சோ அதே மாதிரி இதுலேயும் ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு. டானை விடவே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழுதுட்டேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டரா வந்து டிராகன் இருக்க போது. எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொடுத்த ஒரு கேரக்டரையும் சூப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கட்டும் சரி, சித்து கேரக்டராக இருக்கட்டும் சரி, அசத் கேரக்டராக இருக்கட்டும் சரி, ஒரு கேரக்டரையும் சூப்பராக டிஃபைன் பண்ணனால இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டான் படமோ இல்லை அந்த படம் படமோ அதை கம்பேரே பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபன்னு வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். அவர் சொல்லாமல் இருந்தால் கூட அது பெரிய பிளாக் பஸ்டர் தான். ஆனால் அவரே சொல்லிட்டாரு, அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணும். செம்ம பிளாக் பஸ்டர். உண்மையிலே பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகர், நடிகர்னு சொல்லலாம். அப்படி ஒரு அவர் ஆக்சுவலாக அந்த இதில் ப்ரொமோஷனில் கூட ரொம்ப சைலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தார். பட் இங்கே தேட்டரில் அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோ வைபு. ஸோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. தேட்டரே என்ஜாய் பண்ணாங்க. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஒரு என்டர்டைன் 3 hours வந்து ஜாலியாக மூவி படம் பார்த்துட்டு ஜாலியாக ஒரு வைபோட வெளியே போகலாம் ப்ரோ. ஆனால் கொஞ்சம் எமோஷ்னலாக லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே இவெல்லாம் அழுதுட்டாங்க, ஒரு பக்கத்தில் இருந்தவங்களாம் அழுதுட்டாங்க. எல்லாம் கடைசியாக அந்த ஒரு தேட்டரே ஒரு செகண்ட் சைலன்ஸ் ஆகும். அப்போ எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ தான் அல்ல அந்த எமோஷன் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சுன்னு ஃபீல் ஆச்சு எனக்கும். ரொம்ப வெறித்தனமாக காத்துட்டு இருக்கேன். எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. யா ப்ரோ, யா இல்லை லவ் டுடேல பார்த்தா இது வந்து கம்ப்ளீட்டாக வேற இல்லை. காலேஜ் அப்படி போகிற மாதிரி. பட் ஆக்டிங்கில் அதில் இருந்த மாதிரியே அவர் ஒரு ஆக்டராக அவரை கண்டிப்பாக இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. நீங்கள் வேணால் ஸ்க்ரீனில் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஜிவிஎம் பற்றி சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் அழகாக அவரோட ரோலை சூப்பராக முடிச்சுட்டு போயிட்டாரு ப்ரோ. மிஸ்கின்லாம் பயங்கரம் ப்ரோ. அவரோட ஆக்டிங் கடைசி வரைக்குமே அவர் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்து அது வருவாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்க ப்ரோ. யா சூப்பராக இருக்கும். ஒரு 2 seconds 3 seconds கேமியோ தான். பட் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இல்லை டான் படம் மாதிரிலாம் இல்லை. கருத்து வந்து சக்ஸஸ்ஃபுல் மேன்னா எப்படின்றது தான் கருத்து. நல்லா தான் இருந்துச்சு படம். ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த ஒரிஜினலாக சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன அவர் என்னன்னா 3 லட்சம் ஒரு மாதத்துக்கு சம்பளம் வாங்கினா அது சக்ஸஸ்ஃபுல் இல்லை. ஒரு உண்மையாக இருக்கிறதுனால எவ்வளோ ஒரு உச்சத்துக்கு போகிறன்றது தான் படமே. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாருமே அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க நச்சா தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அந்தந்த ரோலுக்கு கரெக்டாக ஷூட் ஆனாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. பிரதீப் நம்மளை அழ வச்சிருவாரு. அவர் அழுகிற சீன் மணிகண்டன் எப்படி குடும்பஸ்தனில் அழ வச்சாரோ அதை விட அவர் அழுகிற சீனா நமக்கு அழுகும் தோணும். ரொம்ப ரிலேட் பண்ணிப்போம். மாசின்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை மாசின் நிறைய இருக்கு. பிரதீப் கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது, போய் பாருங்க. அவ்வளோதான். ஃபயர் தான். ஃபயருமா அவ்வளோதான். வைபா இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் தான். போங்க. செம்ம பாசிட்டிவ், சூப்பராக இருக்கு. அஸ்வத் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. அவ்வளோதான். சூப்பர் தான். சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 சாங்ஸ்லாம் இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாமே வர்த் வாட்சிங் தான். ஐயோ லவ் டுடேக்கு அடுத்து வேற மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். டான் டு மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. லவ் டுடே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ண, ஃபேமிலி எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நான் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஜாலியாக இப்போ பசங்களோட லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவுமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா.
பயங்கர லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கர எமோஷனலாக இருந்தது. அது ரொம்ப ஒர்த்து தான், எதுவுமே திணிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்கு ரொம்ப கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி படம் தானேன்னு அவங்க இஷ்டத்துக்கு முடிக்காமல் ரியல் லைஃப்பில் எப்படிலாம் நடக்கும், அதுக்கு பாசிபிலிட்டி என்னவோ அதையும் காட்டியிருக்காங்க. அது காட்டினதுமே ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. இல்லை டானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. டான் வேற, இது வேற. டானில் வந்துட்டு அவன் லைஃப்பை தேடி போவான், இவன் லைஃப்பை தொலைக்காமல் இருக்கிறதுக்காக எப்படி போராட்டன்றதான் கதை. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காரு. ஓமை கடவுளைக்கு அப்புறம் ஓமை கடவுளை விட இது இன்னும் பெட்டராக எடுத்திருக்காரு. அதில் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், பட் அதுலேயுமே இதில் சுத்தமாக கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்குமே நல்லா இருந்தது. பாடல்களை விட எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் செம்மையாக பிடிச்சிருந்தது. பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது என்ன ஆக்சுவலாக இதுவே இவருக்கே நிறைய பிரதீப்புக்கே பயங்கர மாஸ்லாம் பண்ணும்போது சிலம்பரசன் யோசிக்கிறப்போ பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ அது ஆமாம், அது ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். டேரக்டருமே ஒரு எனர்ஜெட்டி தான். எஸ்டிஆரை கேட்கவே தேவையில்ல, சும்மா நடந்து வந்தாலே மாசாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி STR 51க்கு இப்போவே வெயிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ட்ரைலரில் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க, பேட் பாய்ஸ் பிடிக்கணும் அதெல்லாம். சீரியஸாக ட்ரைலரை பார்த்து எதுவுமே முடிவு வராமல் இருக்கிறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னே இப்படி தான் படம் இருக்குன்னு, அப்படி பார்க்காம படத்தை வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக நிறைய பேர் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஆமாம் ப்ரோ, லைட்டாக அது வந்து அந்த மாதிரி இதுவாயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. அதுவும் மிடில் கிளாஸாக இருந்து நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். ஆனால் நம்மலாம் காலேஜ் தான் போகிறேன், கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். பட் நினைக்கணுன்றதை இந்த படம் உணர்த்திருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேலன்ஸ்டாக இருந்துச்சு. லைக் பேலன்ஸ்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ பேட் இன்ஃப்ளூயன்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கடைசியில் கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட கான்சிக்வன்சஸ்லாம் தெரிஞ்சிச்சு. ரியாலிட்டி லாஜிக்ஸ்லாம் மிஸ் ஆச்சு. பட் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் அப்பா சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்க்கலாம், ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து டான் படம் வந்து ஆக்சுவலாக இந்த படம் வந்து டான் படம், லவர் படம், டாடா படம் இது எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து அதையும் தாண்டி கொஞ்சம் வெளியவும் தெரிஞ்சிச்சு. லைக் இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலேஜ் லைஃப்பை அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிருக்க தேவையில்லை. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டுக்கு தாடிலாம் புள்ளிருச்சு அவர் அழுகிறது. ஃபுல்லாகவே ஃபன்னாகவே தான் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து ஒரு பாயிண்டில் கூட போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்து, பக்காவாக இருக்கும். எமோஷ்னலும் செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து படம் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அங்கங்கே அப்படின்னு போகும் தான். அது நம்ம ஓகே. ட்ரெய்லர் வேறு, ட்ரெய்லர் செம்மையாக இருக்கும், படம் மொக்கையாக இருக்கும். ட்ரெய்லர் மொக்கையாக இருக்கும், படம் செம்மையாக இருக்கும். இப்படி எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம். ட்ரெய்லருக்கும் படத்துக்கும் எந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எந்த சம்மந்தம் கிடையாது. போய் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மெட்டீரியல். இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் பார்க்குறதுக்கு சரியான நல்லா இருக்குது. அதை விட பெட்டராக இருக்குது சினிமா தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு. செம்மையா இருந்துச்சுண்ணா, செம்ம படம். டிராகன் ஒரு தனி ரகம் தான், சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்கா சூப்பராக இருந்துச்சுண்ணே. இல்லைண்ணே, டான்லாம் இல்லைண்ணே, அது சும்மா யாராவது ஜோக்கை கிளப்பி விட்டாங்க, நல்லா இருக்குண்ணே. இல்லைண்ணே, படம் ட்ரைலரில் ஒன்றுமே இல்லைண்ணே. படம் பார்த்தா ட்ரைலர் ஒன்றுமே இல்லை, படம் வேறு இருக்குண்ணே. படம் செம்மையாக இருக்குண்ணே. இது செம்மையாக இருக்குண்ணே. ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு ஒரு 4 லாங்குவேஜ் ரீமேக் ஆச்சுல, இதுவுமே ஒரு 4 லாங்குவேஜ் ரீமேக் ஆகுண்ணே. செம்ம கண்டென்ட்ண்ணா. லைக் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செம்மையாக எடுத்துருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, செம கண்டென்ட். லைக் யாரையும் ஏமாற்றாம வந்தால் லைஃப் நல்லா இருக்கும்ன்றாங்க. லாக்லால ப்ரோ, ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான், ஃபுல்லாக ஜாலியாக போகுது. லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, 2K கிட்ஸோட ஜேர்னி தான் ப்ரோ இது.